வணக்கம். சனி வக்ரப்பெயர்ச்சி. சனி வக்ரப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஜூலை 26 இல்லைன்னா ஜூலை 27 சனி வக்ரம் அடைகிறார். அதோட டிசம்பர் 10, 11 திரும்பவும் வக்ரம் அடைஞ்ச நிலையிலிருந்து சாதாரண நிலைக்கு மாறிடுவார் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்ர பயிற்சி யாருக்கெல்லாம் நல்லது பண்ணும், யாரெல்லாம் இன்னும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா, ஒரு சில ராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. சனி வக்ர பயிற்சி காலங்களில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக எடுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்ர பயிற்சி அதிக தாக்கத்தை யாருக்கு கொடுக்க போகுது, எந்த மாதிரியான ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, மேஷம், கடகம், கொஞ்சம் கன்னி, மகரம், கும்பம், மீனம், இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான். அது என்ன விஷயமா இருக்கும்னா, இப்போ நீங்கள் முடிக்காமல் விட்ட கடமை என்னவா இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கும். கம்ப்ளீஷன், எதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். யாரோடைய நம்பிக்கையை நீங்கள் இழக்க வச்சிங்க, யாருக்கு போய் நீங்கள் நம்பிக்கை கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும். யாரோட உழைப்பையாவது நீங்கள் மதிக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா, அந்த உழைப்பு மதிச்சிங்களா இல்லையா, ஒரு மறுபரிசீலனை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது, இப்போ பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ இல்லை பிஸ்னஸ் ரிலேட்டடான ஏதாவது ஒரு விஷயங்களில், இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்க முறை நீங்கள் கடைபிடிக்காமல் போனீங்களா, இல்லை அங்கே ஏதாவது ஒரு விட்டக்குறை தொட்டக்குறைன்னு ஒரு விஷயத்தை வச்சுருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் எப்படி சரி செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது தான் சனி வக்ர பயிற்சி இது போன்ற தாக்கங்களை கொடுத்து சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சனி வக்ர பயிற்சி. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி என்ன செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும்? பொதுவாகவே கடகராசி அப்படின்னாலே சந்திரன் ஆளும் ராசி. சந்திரன் எதை ஆளுகிறார்? நம்ம மனசை ஆள்றார் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த மனசு எந்த மாதிரியான பக்குவ நிலைகளில் இருந்தது அப்படிங்கிறது தான் சனி உங்களுக்கு பாடம் எடுப்பார். முக்கியமாக சனி எதுலெல்லாம் இருப்பார்? ஒழுக்கமாக இருக்கணும், கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இருந்துக்கணும், நம்மளுடைய கர்மா என்னங்கிறத நம்ம புரிஞ்சிருந்துக்கணும், சில விஷயங்களுக்கு கால நேரம் கூடி வந்தால் தான் அது செயல்படும் அப்படிங்கிறது எல்லாமே சனி உங்களுக்கு பாடம் எடுக்கிற மாதிரியே தான் இருக்கும். கிட்டத்தட்ட கடகத்துக்கு சனி அப்படின்னாலே லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி தான் இருப்பார், அந்த சோம்பல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறக்கு அப்படின்னு. இப்போ சனி வக்ர பயிற்சியில் இப்போ வெளியிலேருந்து ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு என்னப்பா நீ தான் ரொம்ப நல்லா இருக்கிய, உனக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படிம்பாங்க. ஆனால் அத்தனை பிரச்சனையும் மனசுக்குள்ளே தான் இருக்கும். இந்த மனசு அப்படியே பாரமாயிட்டே இருக்கிற மாதிரி பெரும்பாலான கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். இந்த சனி வக்ர பயிற்சியில என்ன இருக்கும்னா, சனி என்ன கேட்பாருன்னா, உன் மனசை நீ தான் நடத்துறியா, இல்லை நீயே தான் நடத்துறியா, இல்லை உன்னுடைய எமோஷன்ஸ் உன்னை வழி நடத்துதா அப்படிங்கிறது. நம்மளுடைய மனசில் பல விஷயங்கள் இருக்கும். மனசை நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ண நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா, எது நம்மளை ட்ரைவ் பண்ணுதுன்னு இருக்குது. நம்ம மைண்டு அதை கரெக்டாக ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். ஆனால் உங்களுக்கு எல்லாமே எமோஷன்ஸை ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அங்கே தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பொதுவாகவே கடகராசிக்காரங்க அப்படின்னாலே அந்த அன்புங்கிற ஒரு விஷயத்தை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க ஆப்போனன்ட் சைட்லேருந்து. ஃபேமிலி அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியை ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கணும், ஃபேமிலி கிட்ட பாண்டிங் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். பழைய நினைவுகள் அப்படின்லாம் ஒரு விஷயம் இருக்குல்ல, மறக்கவே முடியாது கடகராசிக்காரங்கனால. திரும்ப திரும்ப ஹர்ட்டான விஷயங்கள் கூட போய் மைண்டு போய் பார்த்துட்டு வரும். மற்றவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா கூட அது தன்னுடைய ப்ராப்ளமாக பார்க்கக்கூடிய அமைப்பும் கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் நல்ல குணம் தான். இந்த குணத்தைலாம் நம்ம ஒன்றும் தப்பெல்லாம் சொல்லலை. ஆனால் சில டைம் இதுவே ஒரு பெரிய மென்டல் ப்ரெஷராகவே உங்களுக்கு மாறிடும் அப்படிங்கிறது தான். அப்போ சனி என்ன கேட்பாருன்னா, சரிப்பா நீ மற்றவங்களுக்காக ஃபீல் பண்ண எல்லாம் பண்ணினீங்க, ஓகே, இப்போ இன்னும் நீங்கள் கடந்த காலத்தையே நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, அதை சுமந்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த் என்னாகும் அப்படிங்கிறத சனி கேள்வி கேட்பார். அதோட யாராவது மன்னிக்கணும்னா கூட மன்னிச்சிட்டிங்களா அப்படிங்கிறதும் சனி கேட்பார். அதோட எல்லாம் ஓகே, நீங்கள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறீங்க, ஃபைன், உங்களே நீங்கள் கவனிச்சுக்கிறீங்களா அப்படிங்கிறதும் சனி கேட்பார். செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கடகராசிக்காரங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அன்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த டூ மச் ஆஃப் பொசசிவ்னஸும் வேணாம், நம்மளும் இன்னொருத்தங்களை போய் ரொம்ப ஓவராக லவ் பண்ணவும் வேண்டாம், அந்த சைட்லேருந்து ஓவர் லவ் எதிர்பார்க்கவும் வேண்டாம். ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அந்த வித்தியாசம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடகராசி
கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சனி இப்போ கிளாஸ் எடுப்பார். இப்போ ஒர்க் பிளேஸ்லாம் வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுவீங்க. எமோஷன்ஸ் வேற, ஒர்க் வேற. இந்த டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியணும். பழைய திட்டங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து மறுபடியும் எக்ஸிக்யூஷன் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வரலாம். ஏன் நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் விட்டோம், இனிமேல் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சனி சிலது சொல்லிக் கொடுப்பார். பொறுப்பு அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக தான் க்ரோத் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. இப்போ சனி என்ன சொல்லுவார்னா, நீ எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாமே எமோஷ்னலாகவே இருக்குது. அந்த உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிறது நல்ல டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு பொறுப்பெடுத்து நீங்கள் முடிவு பண்ணும் பொழுது அந்த முடிவு தெளிவான முடிவாகவே இருக்கும். கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து கடகராசிக்காரங்களுக்கு தேவை. ஃபேமிலின்னு பார்க்குறப்போ ஃபேமிலியிலலாம் கொஞ்சம் நிறைய செலவு அதிகமாகிற மாதிரியே இருக்கும். செலவுகள் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். இப்போ வீடு வாங்குகிறேன், இல்லை பூமி வாங்குகிறேன், சொத்து தொடர்பான விஷயம் அப்படின்லாம் இருக்குன்னா அது ரிலேட்டடான பேச்சுவார்த்தைகள்லாம் இந்த சனி வக்ர பயிற்சியெலாம் நடக்கும். தேவையில்லாத செலவை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிடணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஃபேமிலியில் கூட சில பேர் பேரண்ட்ஸ் கிட்டலாம் பேசாமல் இருப்பாங்க. முக்கியமாக அம்மாட்ட பேசாமல் இருக்காங்க அப்படின்னா கூட திருப்பி பேசக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் அமையக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம். அதை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். ஃபேமிலியில் எனக்கு நிறைய ஊண்டிங்க இருக்குங்க, என்னை நிறைய காயப்படுத்திட்டாங்க, இதெல்லாம் நான் எப்படி மறந்துட்டு போய் பேசுறது அப்படின்னா அது ரிலேட்டடான மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்தில் வந்து சுமூகமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து இந்த சனி வக்ர பயிற்சியில் சனி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். சில ரிலேஷன்ஷிப் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருந்திருக்கும். அதே மாதிரி சில ரிலேஷன்ஷிப் வந்து மறக்கவே முடியாத மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் கூட ஒரு சிலருக்கு நடந்திருந்திருக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா சனி சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த கடந்த காலத்தையெல்லாம் பிடிச்சிக்கிட்டே இருக்காதீங்க. ஹோல்டு பண்ண உங்களுக்கு தான் ப்ராப்ளம் ஜாஸ்தி. ஸோ நீங்களும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அந்த ப்ராப்ளம்க்கும் ரிலீஸ் கொடுங்க அப்படிங்கிறது தான். ஸோ புதுசாக ஒரு விஷயத்துக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி மாதிரி தான் கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அம்மாவுக்கு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கடகராசிக்காரங்க கொடுக்கணும். அதாவது ஒரு தேங்க்ஸ் ஆகுது சொல்கிறது, ஒரு கிராட்டிடியூட் அப்படிங்கிறது தான். அன்னதானம் பண்ணுங்கள். சிலருக்கு வந்து இல்லைங்க எங்கள் அம்மா பக்கத்தில் இல்லை அப்படின்னா அவங்க பேரில் சனிக்கிழமையில் போய் ஒரு அன்னதானம் பண்ணும் பொழுது அது ஒரு பெரிய பரிகாரமாகவே, சனிக்கான பரிகாரமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான். இன்னும் சொல்லப்போனால் கடகராசி அப்படிங்கிறது நீர் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போது நீர்நிலைகள்லாம் தூர்வாடுறாங்க, அதில் போய் நீங்கள் வந்து ஒரு வாலண்டியராக போய் செயல்படலாம். இல்லை அது ரிலேட்டடாக இந்த தூர்வாரக்கூடிய கிணறு தூர்வாடுறோம், தெப்பக்குளம் தூர்வாடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சேவைகளில் ஈடுபடுறதோ இல்லை டொனேஷன் கொடுக்குறதோ அதுவுமே ஒரு மிகப்பெரிய சனி பரிகாரமாகவே உங்களுக்கு இருக்கும். ஒரு 15 to 20 minutes மன அமைதியாக உங்களுடைய மூச்சை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறது, உங்களோட எமோஷன்ஸை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுறது, கிட்டத்தட்ட ஒரு தியான முறை மாதிரி இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. உங்கள் வீட்டில் ஆன்சிஸ்டர்ஸ் முன்னோர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சாமி கும்பிடுறது, இல்லை அவங்க பேர்லேயும் ஒரு அன்னதானம் பண்ணுறது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு ஒரு பிரார்த்தனை, அந்த ஆன்மா நல்லபடியாக இருக்கணும். அவங்களாம் ஹெல்ப்பெல்லாம் கேட்கக்கூடாது, அந்த ஆன்மா நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணுறதும் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பரிகாரமாகவே இருக்கும். பொதுவாகவே கடகராசிக்காரங்கள் வந்து இப்போ ஜென்ரலாகவே நம்ம வந்து சனி ஸ்தலங்களுக்கு போயிடுவோம் சனி பயிற்சி காலங்களில். அதை தாண்டி நாங்கள் எந்த ஆலயங்களுக்கு போய் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா திங்களூர் கைலாசநாதர் கோவிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணும் பொழுது அது ஒரு பெரிய பரிகார ஸ்தலம் கடகராசிக்காரங்களுக்கு. அதோட திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணும் பொழுது, ஏன்னா அது முழுக்க முழுக்க நீர் தத்துவத்தை கொண்ட ஒரு இடமாவே இருக்கிறதுனால அது ஒரு சிவஸ்தலம். அங்கே போயிட்டு மன அமைதிக்காக போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும். வேகமாக போயிட்டு, ஏன்னா கோயில் ரொம்ப பெரிய கோயில், நிதானமாக இருந்து கோயிலில் கொஞ்ச நேரம் தங்கி இருந்து வழிபாட்டு முறைகள் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு growth அப்படிங்கிறது இருக்கும். பெரும்பாலான கடகராசிக்காரங்களுக்கு ஃபேமிலியில் சில இஷ்யூஸ் வர மாதிரி இருக்கும். அப்போது அது எப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, என் குடும்பம் நல்லா தானே போயிட்டு இருந்தது, இந்த சனி வந்தனால இப்படி ஆயிடுச்சோ, சனி நீங்கள் என்னென்ன என்னோட குடும்பத்தை உடைக்க வந்தீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சனி வந்து எதை உடைக்க வந்திருக்கிறாருன்னா, எந்த உண்மைகள்லாம் நீங்கள் பேசப்படாமல் இருந்தீங்களோ அந்த உண்மைகளெல்லாம் கொஞ்சம் வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காகவே அவர் வருவார் அப்படிங்கிறது தான். இப்போ சனி வந்து நீங்கள் எப்படி கண்ணீர் சிந்துறீங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு வரல. அந்த கண்ணீருக்கு
பின்னால என்ன விஷயத்த நீங்க கத்துக்கிட்டீங்க? என்ன லேர்ன் பண்ணுனீங்க? இப்ப நம்ம அழுகுறோம்னா, ஏதோ ஒரு மிஸ்டேக் நம்ம பண்ணியிருப்போம் தானே! ஏதோ ஒரு வகையில சின்னதாவது பண்ணியிருப்போம்ல. அந்த ஒரு ரியலைசேஷன், இல்ல நம்மள அழுக வச்சவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன், அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து, அ இந்த தடவ சனி உங்களுக்கு ஒரு வித்தியாசமான முறையில குடும்பங்கள் சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி வக்ர பயிற்சி குடுக்கும். ஸோ பெரிய அதாவது ரொம்ப பெரிய அகலக்கால்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த தடவ வைக்க வேணாம். பழைய விஷயங்கள கொஞ்சம் சரி பண்ணிக்கிறக்கு அப்படிங்கிறது தான் பார்க்கணும். பல ஆண்டுகளா பேசாமலாம் இருந்திருப்பீங்க ஃபேமிலில. கொஞ்சம் அன்பா போய் பேசி மறுபடியும் கன்டின்யூ பண்ண முடியும் அப்படின்னா, சனி அந்த விஷயங்களெல்லாம் சரி பண்ணக்கூடியவரா இருப்பார். அதே மாரி சில பேரு ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்ககிட்ட நல்லபடியா பேசணும்னு நெனச்சு வந்தா கூட, அதுக்கான ஒரு ஸ்பேஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, பிரிந்தவர்கள் கூடக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி வக்ர பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். சனி வக்ரம் அப்படின்னா என்ன? ஏற்கனவே சனி மீன ராசியில தான் இருக்கிறாரு. அந்த மீன ராசியில இருந்து முன்னோக்கி ஏன்னா சனி பொதுவாகவே வந்து மெதுவாக நகரக்கூடியவர் அப்படிங்கிறப்போ, இது முன்னோக்கி நகர்ற மாரி தெரியாம, பின்னோக்கி போற மாரி தெரியும் அப்படிங்கிறது தான் சனி வக்ர பயிற்சி. அந்த பின்னோக்கிங்கிறது சனி எங்கேயும் நகரல. சனியோடைய அமைப்பு மற்ற கிரகங்கள் தாண்டி போகும் பொழுது, இந்த பூமியோட சுழற்சியோட அமைப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த அமைப்பிலிருந்து பார்க்கும் பொழுது, சனி பின்னோக்கி போகிற மாதிரி தெரியும் அப்படிங்கிறது தான் சனி வக்ர பயிற்சி. மீனத்துல ஆல்ரெடி சனி இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ, ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிறது தான். அப்போ சனி வக்ர பயிற்சிய பார்த்து நம்ம யாரும் பயந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. சனி என்ன செய்வார்னா, புதுசா செய்யக்கூடிய தவறுகளுக்கு தண்டனை அப்படிங்கிறது கிடையாது. ஏற்கனவே நீங்கள் செய்த பிழைகளுக்கு திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் சனி வக்ர பயிற்சி.